ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண பழம் தான் பப்பாளி. ஆனால் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள், மருத்துவ குணங்கள் பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. பப்பாளி சாப்பிட்டா உடல் சூடாகிரும். கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி சாப்பிடக்கூடாது. பப்பாளி சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதா? தினமும் பப்பாளி சாப்பிட்டா என்ன நடக்கும்? இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளார இருக்கலாம். இந்த வீடியோவில் பப்பாளி பழத்தோட நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டா ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்பாளி அப்படிங்கிறது வெப்பமண்டல நாடுகளில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு சத்தான பழம் தாங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, போலேட், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர், பப்பேன் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது. 100 கிராம் பப்பாளியில் சுமார் 43 கலோரிகளும், நார்ச்சத்து 1.7 கிராம், விட்டமின் சி, விட்டமின் ஏ அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நன்மை என்னென்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பப்பாளி பயன்படுது. அதாவது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. பப்பாளியில் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின்லாம் அதிகமாகவே இருக்குது. இதனால மாலைக்கண் நோய் வர்றதுக்கான அபாயத்தை தடுத்துக்கலாம். அதே மாதிரி வயசு காரணமாக ஏற்படுள்ள அந்த கண் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் பப்பாளி பயன்படுது. குறிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வாரத்துக்கு 3லேருந்து 4 முறை பப்பாளி சாப்பிட்றது ரொம்பவே அவங்களுக்கு நல்லது. இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி பயன்படுது. பப்பாளியில் விட்டமின் சி அப்படிங்கிறது அதிகம் இருக்குது. ஒரு கப் பப்பாளி சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி நமக்கு கிடைச்சிரும். இதனால சளி, இருமல், வைரஸ் தொற்று இதுலேருந்து உடலை பாதுகாத்துக்கலாம். வெளியிலேருந்து வருள்ள அந்த பாக்டீரியா, வைரஸ் இது மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடுற தன்மை கூட நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும். நம்மளோட உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலுவாகும். ஈஸியாக எந்த ஒரு நோய் தொற்று நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. மூன்றாவது நன்மை, செரிமானத்தை அற்புதமாக மேம்படுத்துறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பேன் அப்படிங்கிற என்சைம் இருக்குல்ல, அது நம்ம சாப்பிட்ற உணவை ஈஸியாக ஜீரணமாக வைக்குது. இதனால அஜீரணம் குறையுது, வயிறு உப்புசம் குறையும், மலச்சிக்கல் கூட குறையுங்க. உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பப்பாளி சாப்பிட்றது ரொம்பவே செரிமானத்தை கொடுக்கும். அடுத்து நான்காவது நன்மை, மலச்சிக்கலுக்கு ஒரு இயற்கை மருந்துனா பப்பாளி சொல்லலாம். பப்பாளியில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. இதனால குடல் இயக்கம் சீராகும், மலம் மென்மையாக வெளியே தள்ளும், கழிவுகள்லாம் வெளியேறிடும், குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும். இதனால மலச்சிக்கல் சரியாகும். மலச்சிக்கலால் அவதிப்பட்டு இருக்கவங்க காலையில் நேரத்தில் பப்பாளி சாப்பிட்டா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது. மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களாம் தொடர்ந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கிறப்ப மலச்சிக்கல் சரியாகும். ஐந்தாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு பப்பாளி பயன்படுது. பப்பாளி பழத்தில் பொட்டாசியம், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது. இதனால் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம், கெட்ட கொழுப்பை குறைக்குது, இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தையும் குறைச்சிரும். ஆறாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவுது. பப்பாளி அப்படிங்கிறது இனிப்பு சுவை கொண்டிருந்தாலும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு தான் இது. அதனால் அளவாக சாப்பிட்டா இரத்த சர்க்கரை திடீர்னு உயராது, பசியை கட்டுப்படுத்தும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மருந்து மாதிரி செயல்படும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. 100 கிராம் பப்பாளியில் வெறும் 43 கலோரி மட்டும்தான் இருக்குது. இதனால் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கிடைக்கும், பசி குறையும், குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு தான். உடல் எடை வேகமாக குறையும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டயட் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு டயட்டில் பப்பாளியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒன்று பப்பாளி பழமாக சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா பப்பாளி ஜூஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி. உங்களோட உடல் எடை வேகமாகவே குறையிறதுக்கு இந்த உணவு உதவும். எட்டாவது நன்மை,
சருமத்தை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு பப்பாளி உதவுது. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்கிறதுனால முகங்களில் வரக்கூடிய முக சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் முகத்தை பிரகாசிகமாக ஜொலிக்க வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் நிறைய அழகு சாதன பொருட்களில் பப்பாளி பழத்தை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இளமையாக எப்பொழுது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வயதானவங்களுக்கு கூட முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு டெய்லி நீங்கள் ஒரு பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது 30 வயசு கடந்தவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். உடலும் இது உற்பத்தி செய்கிறத குறைச்சிரும். 30 வயசு கடந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட இளமையை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னா பப்பாளி பழத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். 9வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, முடி வளர்ச்சிக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடியை வேர்லேருந்து பலப்படுத்துது. தலையில் இருக்கக்கூடிய பொடுகை குறைக்கிறதுக்கும் முடி உதிர்தலை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்னென்னா முடி உதிர்தல் பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் பப்பாளி பயன்படுது. அடுத்தது 10வது நன்மை, உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்குது. பப்பாளியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது மூட்டு வலியையும் உடல் அலர்ஜியையும் குறைக்குது. வயது தொடர்பாக ஏற்படுள்ள அந்த பாதிப்புகளை கூட குறைச்சிருங்க. அதனால பப்பாளி பழம் வயதானவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வயசானவங்க பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் பப்பாளி பயன்படுது. மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய வலி வீக்கத்தையும் குறைக்கும். பப்பாளி பழம் மட்டும் இல்லைங்க, பப்பாளி விதைகள்லையும் நன்மைகள் அதிகமாக இருக்குது. பலரும் பப்பாளி விதைகளை தூக்கி எறிவாங்க. ஆனால் அதுலேயும் நல்ல நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஹெல்த்தி காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது. சிறிதளவு மட்டுமே எடுத்துக்கணும், அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பப்பாளி அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? இதுதாங்க ரொம்ப முக்கியமான பகுதி. ஆபத்து ஒன்று என்னென்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று எரிச்சல்லாம் ஏற்படும். 2வது ஆபத்து என்னென்னா வயிறு உப்புசம். ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வாயு பிரச்சனை, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனைலாம் வரலாம். ஏன்னா பப்பாளி இவங்க நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்னு, ஆரோக்கியமானதுன்னு சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பப்பாளி பழத்துலையும் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொருத்தரோட உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. சிலருக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, சிலருக்கு அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். கவனமாக தான் எல்லா உணவுகளையும் சாப்பிடணும். சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் தான் அது நல்லது. 3வது ஆபத்து என்னென்னா, சிலருக்கு பப்பாளி சாப்பிட்டா அலர்ஜி வரும். அப்படிப்பட்டவங்கலாம் பப்பாளியை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இல்லைனா தோல் அரிப்பு, வீக்கம், சுவாசிக்கிறதுல சிரமம், இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். 4வது ஆபத்து, கர்ப்பிணிகள் கவனமாக இருக்கணும். பழுத்த பப்பாளி பழத்தை பொதுவாக பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. 5வது ஆபத்து, அதிக அளவில் இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால அதிகமாக தினமும் சாப்பிட்றப்ப தோல் மஞ்சள் நிறமாக மாறலாம். கை கால்கள்லாம் மஞ்சள் நிறமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பப்பாளி பழத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு வயதானவர்கள், குழந்தைகள், மலச்சிக்கல் இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்கலாம் பப்பாளி எடுத்துக்கலாம். தினமும் கொஞ்சோண்டு பப்பாளி எடுத்துக்கிறது நல்லது. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் பக்க விளைவுகள் கொண்டது தான் இந்த பப்பாளி. எப்படி சரியான முறையில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1, காலையில் உணவுக்கு அப்புறமா நீங்கள் பப்பாளி எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் பப்பாளி மட்டும்தான் எடுத்துக்கணும். இது ஒரு முறை. அடுத்து 2வது முறை என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். 3வது முறை பப்பாளியை ஜூஸ் அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தியாக செஞ்சு குடிக்கலாம். 4வது முறை பப்பாளியை சாலட்டில் சேர்த்து கூட சாப்பிடலாம். பொதுவாக 100லேருந்து 200 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அப்படி உங்களுக்கு அளவு தெரியலனா ஒரு குட்டி கப் எடுத்துக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும். அதிகமாக சாப்பிட வேணாம். பப்பாளிங்கிறது ஒரு அற்புதமான பழங்க. அதை சரியான அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். தவறான முறையில் எடுக்கிறப்ப தான் ஆபத்துக்கள் வரலாம். இந்த வீடியோவில் பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பக்க விளைவுகளையும் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.